அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சிக்கன் அங்காரா தான் செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி ஆயிடும். உங்க வீட்டில் எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் அங்காரால போடுறதுக்காக ஸ்பெஷலா மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு இங்க நான் 5 ஏலக்காய், ஒரு சின்ன பூ, 7 to 8 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமா நம்ம சூடு ஏத்திக்கிட்டா போதும். கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இதுதான் இந்த மசாலா தான் இந்த சிக்கன் அங்காராவோட மெயின் இன்கிரீடியன்ட்டே. இது போடாம நம்ம செஞ்சோம்னா, நார்மலா வீட்டில் இருக்க மிளகுத்தூள் கொத்தமல்லி தூள்லாம் போட்டு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. முழுசா இப்படி நம்ம போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நல்லா அரைச்சி மசாலா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். கலர் மாற வேண்டாம். கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா சீக்கிரமாக மயங்கிடும் நம்மளுக்கு. இது கூடவே நம்ம காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா நம்மளது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆறிட்டு நம்ம தனியா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து பிரிஸ்தா பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சர் மெஷின்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். உங்களால முடிஞ்சா இதுல நீங்க முந்திரி சேருங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட செய்யலாம். இது கூடவே நான் 10 பாதாம் எடுத்திருக்கேன். இது நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டேஸ்ட் இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும். இதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஆனா சேர்க்காம செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகும், அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைச்சாச்சு. கொஞ்சமா மிக்சர் மஷினையும் கழுவி இதுலயே நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம். எல்லாமே தொடைது தான் எடுத்திருக்கோம். நம்ம நெஞ்சு கறி இன்னைக்கு எடுக்கவே இல்லை. ஒரு பீஸும் பாருங்க இவ்வளோ நல்லா டெண்டரா இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம இதுல மேரினேட் பண்றதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதுல மிளகு தூள் சேர்த்திருக்கோம். அதுவும் இல்லாம காஞ்ச மிளகாவும் 4 சேர்த்திருக்கோம். அதனால இதுல நான் மிளகாய் தூள் போடல. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க மிளகாய் தூள் சேர்த்து செய்யுங்க, இல்லைன்னா இந்த காரமே போதுமானது. இப்போ இதுல நம்ம 1 கப் ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாத தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷா க்ரீமியா இருக்கு. புளிப்பே இல்லாத தயிரா எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம். ஃபுல் மசாலாவை நம்ம இதுல சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உங்ககிட்ட டைம் இருக்குன்னா ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஓவர் நைட் இதை அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா மேரினேஷன் ஆகிடும். அப்படி இல்லை உங்ககிட்ட டைம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது இதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இப்போ
வெங்காயம் வறுத்த அதே கடாயில் அதே எண்ணெயிலேயே தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த எண்ணெயிலேயே நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, வெங்காயத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதே எண்ணெயில் நம்ம போட்டு இந்த சிக்கனை செய்யும் போது அந்த வெங்காய ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எப்போவுமே நம்ம வெங்காயத்தை பெருசாக பண்ணும் போது அதுலேயே அதே எண்ணெயில் நம்ம அந்த ரெசிபியை செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? இப்போ எண்ணெய் நல்லா நம்மளுக்கு சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எல்லா பீசஸையும் மசாலாவோட சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ண எல்லா மசாலாவையும் ஃபுல்லா கிளீனா வலிச்சு இந்த கடாயிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து இந்த மசாலால இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? நம்ம பேன்ல மேரினேட் பண்ணோம் இல்லையா, அந்த பேன்லயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி பேனை கிளீன் பண்ணி நம்ம இதுலயே ஊத்திக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம மசாலாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மசாலான்னு இல்லை, எந்த பொருளுமே நம்ம செய்யும் போது வேஸ்ட் பண்ணாம கிளீனா வலிச்சு போட்டு சுத்தமா செய்யணும். பிளஸ் எந்த மசாலாவும் நம்ம வேஸ்ட் பண்ணாம எந்த ஃபுட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுல எப்பவுமே நம்ம கவனமா இருக்கணும். சரியா? இப்போ இதுல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேம்லயே. இப்போ இது 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல குக் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் நம்ம இதுலயே சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லா ரிலீஸ் ஆகுற வரைக்கும், தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லா போற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுலயே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதோட தக்காளி இது பச்சை வாசனை போற மாதிரி நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லை. இப்போ நம்ம எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதுலேயே தான் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். இதுதான் நம்ம சாலாவோட கிரேவி கூட நம்மளுக்கு. இப்போ 5 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெங்காயத்தை வறுத்து அதில் முந்திரி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சுண்ட சுண்ட இதை நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட், இந்த கிரேவி இது டெக்ஸ்சர் அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு இதை வதக்கி நல்லா எண்ணெயோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா மேலே வந்து நல்லா வதக்கணும். இதை இந்த பிளேட்ல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுல ஊத்திக்கலாம். இப்போ இதை நம்ம முன்ன பரட்டி விட்டுக்கலாம். இதுல இப்ப நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இது கொஞ்சம் சுண்ட சுண்ட கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் இது கெட்டியா ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும் கிரேவி இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா இந்த டெக்ஸ்சரே இப்படிதான் இருக்கும். சிக்கன் அங்காரா அப்படின்னாலே கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது இன்னும் நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு இந்த வெங்காயம் எல்லாம் இதோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு இந்த சிக்கன் அங்காராவை இன்னும் ஸ்பெஷலா ஆக்கிறதுக்கு, இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லா ஆக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கறி துண்டை எரிய வச்சிருக்கேன். இதை இப்படி நம்ம நடுவில் வச்சுட்டு கொஞ்சமா இதில் நம்ம நெய் சேர்க்கலாம். 4 நிமிஷம் நம்ம ஸ்மோக் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா 4 நிமிஷம் ஸ்மோக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
இது நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா யாருமே இது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணோன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சைரியில் என்ஜாய் பண்ணுங்க. சுட சுட இதை நானோட கொஞ்சமா போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.